ஜனநாயகன் திரைப்படத்துல சிறந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கீங்க. பல அரசியல் தடைகள், பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் திரையில வந்திருக்கு. அந்த திரையில பார்க்கும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு? ஆம், இல்ல படத்துக்குள்ள எந்த போராட்டத்திலயும் படத்துக்குள்ள இருக்க பிரச்சனைகள் பத்தி எனக்கு ஐடியாவும் இல்ல, அவேரும் இல்ல. அதனால எனக்கு எல்லாம் எப்பவுமே என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு குதூகலம் இருக்குமோ அதே சந்தோஷம் தான். நடிகரா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கும் போது இந்த படம் ரிலீஸ் ஆகுறது என்னால முழுசா கொண்டாடவும் முடியல, முழுசா எடுத்துக்கவும் முடியல. மனசு ஃபுல்லா மாணவர்களோட இருக்கு, போராட்டத்துல இருக்கு. அதனால இந்த படத்தை என்னால முழுசா கொண்டாடவோ என்ஜாய் பண்ணவோ ஆக்சுவலி முடியல. அதாவது நடிகரா ஒரு கடைசி படம், முதலமைச்சரா முதல் படம். இப்போ என்ன இருக்குன்னா ஒரு சம்திங் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சீன் எல்லாம் எடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்து. இல்ல எனக்கு முதலமைச்சரா முதல் முதல் படமான்னு எனக்கு அப்படி பார்க்க தெரியல. ஆக்டர் விஜய் தானே நடிச்சிருக்காரு. அதனால எனக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா. நான் டைரக்ஷனும் இல்ல, எனக்கு அதை பத்தி ஒப்பீனியனும் இல்ல. இதுக்கப்புறம் அடுத்த படங்கள் என்ன மாதிரி என்ன மாதிரி கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுக்க? ஏதோ ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து நிறைய பெண்கள் ரிலேட் பண்றாங்க. பெண்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா அவங்கள மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தோன்ற மாதிரி ஒரு இத்தனை நாள் நடந்த படங்கள்ல அது நடந்திருக்கு. அதே மாதிரியான அவங்களுக்கு பெண்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை தேடி தேடி சைக்கலாஜிக்கலாவும் சரி, சோசியலாவும் சரி, டீப்பரா இருக்க ஸ்டோரிஸும் சப்ஜெக்ட்ஸும் குறிப்பா பெண்களை மயப்படுத்தி அவங்களோட எம்பவர்மெண்ட்காக இருக்கிற படங்கள் தான் பண்ணணும்ன்றது என்னுடைய ஆசை. பிசினஸ் லைஃபும் ஒன்று பாக்குறீங்க, ஃபேமிலியும் பாக்குறீங்க, சினி ஃபீல்டையும் பாக்குறீங்க. இது மூணுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ண முடியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சுல, எங்க அம்மா சின்ன வயசுல ஸ்கூல் டீச்சரா போனா, வீட்டுக்கு வந்து எனக்கு அம்மாவா இருப்பா, சமைப்பா. ஒரு எல்லா பெண்களும் எனக்கு தெரிஞ்சு சராசரியா 20 வேலை பாக்குறாங்க மினிமம். அதனால அது தனியா புதுசா பெரிய விஷயமா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன்.